ஹாய் ஹாய் பிரதர். நான் என் பேர் அப்துல்னா. நான் ஜோ படத்துக்கு அப்புறம் உங்க கெரியர் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. இங்க பாரு, நான் ஸ்வீட் ஆர்ட்லாம் படம் பண்ணியிருக்கேன். அடுத்து 3 படம் சைன் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. எஸ் எஸ் குட், இட்ஸ் குட். ஐ மீன் நல்லா போகுது. ஹாய்ண்ணா. ஹாய் பிரதர். நீங்க ஸ்டூடெண்டா ப்ரொஃபஸரா? ஸ்டூடெண்ட்ண்ணா. ஓகே. நான் வந்து மிகப்பெரிய யுவன் ஃபேன். நீங்களும் அப்படிதான் நான் தெரியும் எனக்கு. ஆமா ஆமா. படத்தை ஸ்வீட் ஆர்ட் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் யுவன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட எப்படி இருந்துச்சு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க. ஆக்சுவலா எங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்றாரு. ஸோ நாங்கள் சும்மா ரொம்ப செம்ம ஃபன்னாக இருந்தது. எங்களோட டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் படம் என்னோட டேரக்டருக்கு. எங்களோட மொத்த டீம்லையுமே ஃபாரின் ட்ரிப் போன ஒரே டேரக்டர் வந்து சுனித் தான், இந்த ஸ்வீட் ஆர்ட்டோட டேரக்டர் தான். அதுவும் கம்போசிங்காக துபாய் போயிட்டு வந்தார் எங்களோட டேரக்டர். ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அது இல்லாமல் சாரோட மியூசிக்கில் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அது தனி ஃபீலிங். அது நமக்கு பிடிச்ச ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாமல் தவிக்கும் போது அந்த பொண்ணே நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது. யுவன் சாரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணுறாருங்கும் போது ஐ ஃபீல் கம்ப்ளீட். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. அண்ட் ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ரொமான்டிக் ட்ராமாக்கு த யுவன், த ஒன் அண்ட் ஒன்லி யுவன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. தரமாக இருக்கும். இவனோட மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்வீட் ஆர்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணலாம். எல்லா ஜான்ரா ஆஃப் சாங்கும் இதில் இருக்கும். அவரோட ஒரு கம்ப்ளீட் ஆல்பம் இருக்கும் இதில். ஐனா ஹாய். உங்க காலேஜ் லைஃப் எப்படி போச்சு சொல்லுங்கண்ணா. என்னோட காலேஜ் லைஃபா கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ளார போயிடுச்சு. என்கிட்ட அதை கேட்க சொல்லுங்கண்ணா. இவர்கிட்ட கேளுங்க. காலேஜ் படிச்சிருக்கு 3 பேர். 3 பேருக்கும் கேள்வியா? சொல்லுங்க காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இது ஒரு மாதிரி சந்தோஷமா தான் இருந்துச்சு. இதை சொல்றதுக்கு தான் நான் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஜாலியா. அவங்க உங்க காலேஜும் சர்ச் மாதிரி இருக்குமா? ஆமாண்ணே. நான் 1 வருஷம் தான் காலேஜ் போனேன். 2 வருஷம் கோவிட் போய் கோவிட் போய் கோவிடுக்கு நடுவில் காலேஜ் லைஃபும் போய் உங்களுக்கு. தேங்க்யூ. ஹாய் அண்ணா. ஹலோ அக்கா. பவித்ரா. நீ மட்டும் அண்ணான்னு சொல்லு, நான் அக்கா சொல்லக்கூடாது. அண்ணாவா ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை அண்ணாவா ரொம்ப பிடிக்கும். சரி, எனக்கும் அக்கான்னு கூப்பிடுங்க. கூப்பிடுங்க பரவாயில்ல. சரி ஓகே தங்கச்சி சொல்லுங்க. இது எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களா? சூப்பர், சரியான சம்பவம், நல்ல விஷயம். வழக்கம் போலதான். என்னோட கான்செர்ட்டுக்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? அதே பாட்டு தான் சார். ஆனா சார் வருஷம் 5 வருஷமா அதே பாட்டு தான் சார் பாடுறேன். ஆனா 5 வருஷமா கேட்டுனே இருக்கிறாங்க சார். பாடுங்க. ஒத்தையில் ஸ்கைவாக் டோரோரோ கத்தியே உன் பேர் சொன்னேனே, ஒத்தையில் ஈஸியா ரோட்டோரோ கத்தியே உன் பேர் சொன்னேனே, தங்கோனை கோவப்பட்டதும் சரக்கூட சேர்த்து தம்மை விட்டேனே, முத்து மாமே உன்னை தேடி வந்தாச்சு, ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும் கிளியே. தேங்க்யூ. இவர் நான் பாடினது வந்து ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்திருக்கும். ஆக்சுவலாக எங்கள் 3 பேரில் ஒரு சிங்கர் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். விட ஐயா அவரே பாட சொல்லுங்க. எஸ் அருணாச்சலம், the floor is yours. இசை மழையில் நனைய தயாரா? கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேமரை என் ஆவினியே தேவி ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. தேங்க்யூ. எஸ் நான் என்னோட क्वेश्चन அருணாச்சலேஸ்வரர் சார். எஸ் கேளுமா, நல்லா கேளு. ஓகே. நான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ரியோ சாரோட வர்க் பண்றப்ப? ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் சார், நான் சார்ரா ஒரு நிமிஷம். ஐயா எஸ். இல்லை ஆக்சுவலாக நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா, அண்ணன் வந்து எனக்கு எங்கள் ஊர் உளுந்தூர்பேட்டை டீ கடையிலேருந்து எனக்கு பழக்கம்.
அதனால வந்து எனக்கு நம்ம தெரியும்ல டீ கடையில் ஒரு ஆரம்பிக்கிற பழக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும்ல, அந்த மாதிரி படத்தில் ஒரு மாதிரி வேற மாதிரி டீ கடை தாண்டா அது. அவனுக்கு புரிஞ்சுப்பானுங்கண்ணா, அவனுக்கு என்ன டீ கடைனாலே அவனுங்களுக்கு புரிஞ்சுப்பானுங்க. அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான். நான் உங்களோட ஸ்வீட் ஹார்ட் யாருன்னா? என்னுடைய ஹெச்எம் மம்மி, அவங்க தான் என்னுடைய ஸ்வீட் ஹார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ சார். எஸ் சார். வெல்கம் டு ஆல் ஏவிஎஸ் காலேஜ். எஸ் சார். 5 இயர்ஸாக வரீங்க, உங்களுக்கு இங்கே இந்த காலேஜில் யார் உங்களுக்கு ஸ்வீட் ஹார்ட்? சார் உட்காந்துருக்காரு, கரஸ்பாண்டன்ட் சார், அவர் எனக்கு பயங்கர ஸ்வீட் ஹார்ட். So my question is for you, Anna. For me, yeah. So what's the sweetest thing of Malayali you have experienced? I love, அவங்களோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாளி பேசுகிற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட்ஸ் வெரி கியூட், யூனோ. அது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் மலையாளத்துக்கும் தமிழுக்கும் இதுதான். மலையாளத்தில் நீங்கள் மலையாளத்திலே பேசினாலும் எங்களுக்கு புரியும். அதே மாதிரி தமிழில் நாங்கள் தமிழ்லேயே பேசினாலும் மலையாளிஸ்க்கு புரியும். எஸ், மற்ற லாங்குவேஜை விட மலையாளம் வந்து வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்.